friends, welcome to Throne Academy. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th தமிழ்ல புதிய சமச்சீர் புக்ல உள்ள 5th இயர்ல உள்ள 40 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது 10th முடிச்சிட்டோம், 9th ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டோம் இல்லையா? சோ இந்த வீடியோஸ்லாம் நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ அதுல போயிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும், ஓகேவா, அவங்க மட்டும் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல போயிட்டு ஆட் ஆயிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா. ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஸ்டின், இறைவனுக்கு பாமாலை சூட்டிய பெண்கள் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆண்டாள் மற்றும் காரைக்கால் அம்மையார். ஓகேவா? அடுத்த தேர்ட் கொஸ்டின், பொறுத்துக. கலை சொற்கள் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல இருக்கு, அது கரெக்டா பொறுத்துங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், இவ்வடிகளில் பயின்று வரும் அணி. இதுல இந்த பாட்டுல என்ன அணி பயின்று வருதுன்னு சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகேவா? அதாவது இங்க அது போல அப்படிங்கிற ஒரு உவமை வந்து மறைஞ்சு வரும், உவமை ஒரு மறைஞ்சு வருதுனால இது எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்றோம். சரியா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், பொறுத்துக. இது ஃபுல்லா பாக்ஸ்ல வரக்கூடியது. ஓகேவா? நம்ம வந்து நோட் பண்ணிருக்க மாட்டோம், இது மேல இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லயும் மேல வந்து அவங்களோட சிறப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் கொடுத்திருக்கோம். கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றிய பெண்மணி யார்? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜேஸ்வரி. ஈதா ராஜேஸ்வரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கதான். நீங்க இது வந்து ராணி ராஜேஸ்வரி ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க, ரைமிங்கா, சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த செவன்த் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. சொல்லும் அதுக்கேத்த பொருளும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து தவறான இணை எது? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நவிழல். அப்படின்னா சொல்லல். ஓகேவா? அங்க செய்தல்னு தப்பா இருக்கு, சோ நவிழல்னா சொல்லல். அடுத்து எய்த் கொஸ்டின், சரியான பொருளை தேர்ந்தெடு. சொல் கொடுத்திருக்காங்க, அதுக்கான பொருள் கீழே இருக்கு. ஓகேவா? கரெக்டா பொறுத்துங்க. ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, மின்னாலை அப்படிங்கிறதுக்கும் மின்னால் ஒரே மாதிரி வேர்டா இருக்கிறதுனால இதுக்கு அது வருமானு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பொறுமையா பார்த்து நிதானமா போடுங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள். ஓகேவா? சோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மின்னாலை எதுல முடியுது? போன்றவளை.
மின்னால் ஒளிர மாட்டாள். கன்ஃபியூஷனே வேணாம். ஓகேவா? அடுத்து 9th கொஸ்டின். சரியான பொருளை தேர்ந்தெடு. இதுவும் அதேதான். சொல் கொடுத்திருக்காங்க. அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தவிர்க்கவனா அப்படின்னா தவிர்க்க இயலாத, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். ஓகேவா? அடுத்து 10th கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கண குறிப்பு கேட்டுறாங்க இல்லையா? சோ அதனால அது நம்ம கண்டிப்பா நிறையவே பார்க்க வேண்டிய ஒரு டாபிக். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. மாக்கடல் அப்படின்னா உரிச்சொற்றொடர். ஓகேவா? அடுத்து தவிர்க்கவனா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? அடுத்ததா 11வது கொஸ்டின். பகுபத உறுப்புகளாக பிரித்து எழுதுக. சமைக்கின்றார் அப்படிங்கறது எப்படி பிரிப்போம் பகுபத உறுப்புகளா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? சமை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேவா? அடுத்து 12th கொஸ்டின். நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்ற வரிகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. இந்த லைன் எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி. குடும்ப விளக்கு. அதுலதான் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அடுத்து 13வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் படைப்புகளில் தவறானது எது? ஆல்ரெடி குடும்ப விளக்கு அவங்களோடதுன்னு சொல்லியாச்சு இல்லையா? சோ கண்டிப்பா அது ஆன்சர் கிடையாது. சோ மீதி உள்ள 3த்துல எது தவறுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. தமிழ் இயக்கம். ஓகேவா? இங்க வந்து தமிழர் இயக்கம் இருக்கு. சோ அப்ப இதுதான் தப்பு. அடுத்து 14th கொஸ்டின். முதல் பெண்களுக்கான பள்ளியை மராட்டிய மாநிலத்தில் தொடங்கியவர்கள் யார்? பெண்களுக்காக முதல்ல மகாராஷ்டிரா, மராட்டியான மகாராஷ்டிரா இல்லையா? சோ அங்க பள்ளியை தொடங்கியவர்கள் யார்? இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? சோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஜோதிராவ் பூலே அண்ட் சாவித்திரிபாய் பூலே இவங்க 2 பேரும் தான் முதல் பெண்களுக்கான பள்ளியை மகாராஷ்டிராவுல தொடங்கினாங்க. ஓகேவா? அடுத்து 15th கொஸ்டின். தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இவ்வரிகளை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. காரியாசன். அடுத்து 16வது கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை இதுக்கு வந்து என்ன இலக்கண குறிப்பு வரும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. எதிர்மறை தொழிற்பெயர்கள். ஓகேவா? சோ விதைக்கிறது உரைக்கிறது இதெல்லாம் தொழிற்பெயர்கள். அது விதையாமை உரையாமைன்னு எதிர்மறையா சொல்றாங்க, நடக்காத விஷயம். சோ அதனால எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து 17வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது இதுல வந்து எது தவறுன்னு சொல்லுங்க. ஓகேவா?
இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தவறு, அது எதுன்னு சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. இது மருத்துவம் சார்ந்த 5 தாவர வேர்களை பற்றி சொல்லும். ஓகேவா, இங்க இலைகள்னு இருக்கு, இது தப்பு. அடுத்து 18th கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன? சிறுபஞ்ச மூலம்னா என்ன? இந்த மாதிரி சிம்பிளா கேட்பாங்க, கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. சிறுபஞ்ச மூலம் டேஷ்னு கொடுத்துட்டாங்கன்னா அது என்னன்னு சொல்லணும் இல்லையா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 5 சிறிய வேர்களை தான் சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்மளுக்கு பஞ்சம்னாலே 5ன்னு தெரியும். அதனால 5 சிறிய வேர்களை தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து 19வது கொஸ்டின். சிறுபஞ்சமூல ஆசிரியரை மாக்காரியாசான் என சிறப்பிக்கும் செய்யுள் எது? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. பாயிர செய்யுள் தான் அந்த மாதிரி சொல்லும். சரியா? அடுத்து 20வது கொஸ்டின். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 1883 இருந்து 1962. அடுத்து 21வது கொஸ்டின். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. வள்ளலார். ஓகேவா, சோ அவங்க அண்ணா வந்து சொற்பொழிவாற்ற போக வேண்டிய இடத்துல அவங்களால போக முடியல. சோ அப்போ 10 வயசா இருக்கக்கூடிய இவங்க போய் சிறப்பா சொற்பொழிவாற்றுனாங்க இல்லையா? சோ அதுதான் வள்ளலார் தான் வருவாங்க. அடுத்து 22வது கொஸ்டின். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? இதுல இருந்து என்ன தெரியுது? இவர் படிக்காத புத்தகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா? நமக்கு டிஎன்பிசில இருக்கிற இந்த 6th to 12th படிக்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இவரு எல்லா புக்குமே படிச்சுட்டு படிக்காத புக்கு எதுன்னு சொல்லி எது இருக்கோ அதை எடுத்துட்டு வரவன் சிறந்த நண்பன் சொல்றாரு. அவ்வளவு பெரிய அறிவாளி யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கம் அவர்கள் தான். ஓகேவா, சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 23வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாதது எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. விடுதலை. ஓகேவா, மத்த எல்லாத்துலயுமே ஆசிரியராக பணியாற்றிருக்காங்க, இதுல மட்டும் இல்ல. அடுத்து 24வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? நான் மேல சொன்ன கொஸ்டின் ஆன்சரை வச்சு நீங்க இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் சி. குடியரசு மற்றும் விடுதலை. ஓகேவா, நான் மேல திராவிட நாடு, மாலைமணி இதெல்லாம் வந்துட்டு ஆசிரியர்னு சொல்லியிருந்தேன். சோ அதை வச்சு நீங்க இது மூணுத்தையும் ஒமிட் பண்ணிட்டு இதுதான் ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா, ஆன்சர் சி. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த குடியரசு விடுதலை அப்படிங்கிறது யாரோட இதழ்கள்? அது வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து 25வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? பொறுமையா நிதானமா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, அப்பதான் கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 1953 இல்ல. ஓகேவா, சோ 1935 அதுலதான் அண்ணா அவர்கள் வந்து சென்னை பெத்தநாயக்கன்பேட்டையில கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில ஆசிரியரா 1 வருஷம் இருப்பாரு. இது ரொம்பவே முக்கியமான லைன். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 26வது கொஸ்டின். அண்ணாவின் சிறுகதை திறன் என்னும் நூலை எழுதியவர் யார்?
அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, முனைவர் பே குமார். ஓகேவா? அடுத்து 27வது கொஸ்டின். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஓகேவா? அப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பொதுவான விஷயம், பொதுவானதும் இந்த நடுநிலை, மத்திமம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி மீனிங் தான் இல்லையா? அதனால திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 28வது கொஸ்டின். முத்துலட்சுமி அவர்கள் பின்வரும் எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார்? அதுல பொருந்தாதது எது? ஓகேவா? இதுல 3 சட்டங்கள் அவர் காரணமா இருந்தாங்க, ஒண்ணு மட்டும் பொருந்தல. அது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு தார தடை சட்டம் கிடையாது இல்லையா? அவங்க இருதாரமான அந்த தடை சட்டத்தை தான் இவங்க கொண்டு வந்தாங்க. சரியா? அடுத்து 29வது கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? அது எப்போது தொடங்கப்பட்டது? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்கட்டா 1836. ஓகேவா? 36ல தொடங்குனாங்க. அது 36ல கட்ட தொடங்கி 53ல தான் அது செயல்படவே தொடங்குச்சு இல்லையா? அடுத்து 30வது கொஸ்டின். யாருடைய பிறந்த நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? இது ப்ரீவியஸ் இயர்ல, இந்த லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் சி, சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களோட பிறந்த நாளை தான் தேசிய நூலக நாளா கொண்டாடுறோம். எப்போனா ஆகஸ்ட் 9. ஓகேவா? அடுத்து 31வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை செய்யலுக்கே உரியன என்று நன்னூலார் தான் சொல்வாரு. ஓகேவாங்க? தொல்காப்பியர்ன்னு இருக்கு, தப்பு. அடுத்து 32வது கொஸ்டின். பொறுத்துக. கரெக்டான மேட்ச் எதுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 2 3 4 5 அப்படியே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்து 33வது கொஸ்டின். மூவலூர் ராமாமிர்தம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இவங்க முதல் பெண் மருத்துவர் கிடையாது இல்லையா? சோ முத்துலட்சுமி அம்மையார் தான் அவங்க முதல் பெண் மருத்துவர், தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர். இங்க இது தப்பா இருக்கு. அடுத்து 34வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? நீங்க இது பார்த்த உடனே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். டைமே தேவைப்படாது சுத்தமா இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்மளுக்கு இந்த சிம்பிள வச்சே உணர்ச்சி தொடர் எதுன்னு சொல்லிட்டு, உணர்ச்சி தொடருக்கு முக்கியமானது இந்த சிம்பிள் தான். ஓகேவா? இதுல இருக்கிறதுலே இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 35வது கொஸ்டின். முத்துலட்சுமி பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இது மட்டும் தான் சரி. ஓகேவா? மத்தது எல்லாமே தப்பு. இவங்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். 1952ல புற்றுநோய் மருத்துவமனை கட்டினாங்க. அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். ஓகேவா? அடுத்து 36வது கொஸ்டின்.
கீழ்காண்பவற்றுள் எது நீலாம்பிகை அம்மையாரின் நூல்களில் அல்லாதது? அவங்களோட நூல்ல இல்லாத ஒண்ணு இங்க இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடிங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம். இதுதான் தப்பு, இது அவங்களோட நூல் கிடையாது. ஓகேவா? அடுத்து 37வது கொஸ்டின். கீழ்கண்ட தொடர்களில் பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இது வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? இது பயிற்சியில இருக்கக்கூடியது. நீங்க கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சு வச்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, குழலிக்கு பாட தெரியும். அதாவது 4ஆம் வேற்றுமை உருபு இங்க பயின்று வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து 38வது கொஸ்டின். ராஜேஸ்வரி அம்மையார் பற்றிய கூற்றுகளில் எது சரி? கீழே 4 கூற்று இருக்கு, இதுல எது சரியான கூற்று? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். இது மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 39வது கொஸ்டின். சமைக்கின்றார் என்பது வந்துட்டு சமை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆர் அப்படின்னு பிரியுமா? இது நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். இதுல வந்து ஆர் என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன? ஆர்னா என்னன்னு சொல்லுவாங்க? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பலர்வால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? சமை பகுதி, இக்கு வந்து சந்தி, கின்று நிகழ்கால இடைநிலை, அண்ட் ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? அடுத்து 40வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படும் 5 மருந்து பொருட்களுள் இடம்பெறாதவை எது? இதுல 5 பொருட்கள் இருக்கும் இல்லையா, மருந்து பொருட்கள். அதுல வந்துட்டு 1 மட்டும் இங்க வந்து தப்பா இருக்கு. ஓகேவா? மீதி 3 அதுல இருக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சிறுநாவற்பூ இங்க வராது. ஓகேவா? இதுல 5 வேர்கள் இருக்கும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேவா? இதுல சிறுநாவற்பூ வராது. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட் கண்டிப்பா எல்லாருமே நல்லா அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.